இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்ம என்ன சொல்கிற பார்ப்போம். நம்ம உண்மையாக தேவனை நேசிக்கும்போது சோதனைக்குன்னேவும் சில பேர் நம்மளை பகைப்பாங்க. நாம் அவங்களுக்கு ஒரு கெடுதலும் செஞ்சுருக்க மாட்டோம். அது கூட பிறந்தவங்களானாலும் சரி, இல்லை மற்றவங்களானாலும் சரி, இயேசு சாமியை வணங்குறோம்ன்றதால நம்மளை பகைப்பாங்க. அதுலேயும் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாச்சும் நமக்கு குறையோ இல்லை தோல்வியோ ஆபத்தோ நடந்துச்சுன்னா, இயேசு சாமியை நீ வணங்குறதுனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி, நிறைவு, லாபம் இப்படி தான் நடக்குதா? இல்லையே. அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதானே செய்யுது. நிச்சயமாக அவங்களுக்கும் தோல்வி, நோய், வேதனை இப்படி சந்திச்சிருப்பாங்க. ஆனால் நாம் பிரச்சனையில் சந்திக்கும் போது மட்டும் இயேசு சாமியினால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளாம் சொல்கிறாங்க, நீ இயேசு சாமியை வணங்குறதுனால தான் எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்மக்கிட்ட சவால் வேறு விடுவாங்க. பார்ப்போம், உன் தெய்வம் உனக்கு என்ன நல்லது செஞ்சிச்சுன்னு பார்ப்போம், என்ன நல்லது செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க நம்மளை பேசும்போது பதில் சொல்கிற நிலைமையில் நாம் இல்லாத போது இவங்க பேசுனதுக்கு தேவனே அவங்களுக்கு பதில் கொடுப்பார். அந்த பதில் அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துறது தான். அதை பார்த்து அவங்களே தேவன் தான் உண்மையான கடவுள்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம தேவனை தொடர்ந்து நேசிப்போம், விசுவாசிப்போம், அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமேன்.